அப்பாத்துறை பிரதர் மத்தியில் இருக்கிறாங்க. நேற்றுக்கு மொழி செய்தி கொடுத்தார்கள். அவங்க பேங்கில் மேனேஜராக இருந்தாங்க. அவங்க மேனேஜராக பேங்கில் அவங்க வேலை செய்து கொண்டிருந்த சமயம் அந்த பேங்கில் வேலை செய்த ஒரு சகோதரர் கிளர்க்காக இருந்தவர். அவர் தாய் தகப்பன் இல்லை, திருமணமாகி அவருடைய மனைவி ரொம்ப அன்பாக இருப்பாங்களாம். அதனால மனைவி தான் அவருக்கு உலகம், என் மனைவி தான் எனக்கு சந்தோஷம் என்று மகிழ்ச்சியாக இருந்தார். திடீர்னு அவருடைய மனைவி வியாதிப்பட்டு இறந்துட்டாங்க. மனைவியினுடைய மரணம் அவரை அதிர்ச்சிக்குள்ளாக்கி விட்டார். அப்பா அம்மா எனக்கு இல்லை, என் மனைவி தானே எனக்கு எல்லான்னு நினைச்சேன், மனைவியே இறந்துட்டான், அதனால கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரா, என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு ஒரு வேதனை. அந்த துக்கத்தில் புலம்பிக் கொண்டே இருப்பாராம். பல நாட்கள் பேங்க் வேலைக்கு வரலை. அதன் பிறகு வந்தபோது தாடி வளர்த்து கொண்டு சோகமாக உட்கார்ந்துருப்பார், சீட்டில் உட்கார்ந்து அழுது கொண்டே இருப்பார். இப்படி சில நாட்கள் கடந்தார். ஒரு நாள் அப்பா திருப்பற வேலைக்கு போகும்போது ஆண்டவர் சொன்னாரா, அவனை கூப்பிட்டு பேசு, அவனுக்கு நான் ஆறுதல் கொடுக்கணும்னு சொல்லி. அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு பேங்க் முடிஞ்ச உடனே என்னை பாருங்கன்னு சொல்லி. உடனே அவர் வந்தார். என்ன சார்? இந்த உடனே நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன், நீங்கள் ரொம்ப துக்கமாக இருக்கிறீங்க, ஒரு பைபிள் தர்றேன் வசனம், நீங்கள் அதை வாசிங்க, அது உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும், உங்களுடைய உள்ளம் காயப்பட்டிருக்கிறது, இதில் சங்கீதங்களின் புஸ்தகம் இருக்குதுன்னு அதை திறந்து காமிச்சு இதை வாசித்த பாருங்கள் அப்படின்னு